சாப்பிடக்கூடாது. நேரடியாக இப்படி வாங்கி சாப்பிட்றது நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. இதுக்குள்ள ஸ்க்ரூ இருக்கு, விதை இருக்கும்ல, விதை, அந்த விதையை மெண்டு சாப்பிட்டோம்னா ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும். நம்ம எது சாப்பிட்டாலும் வேகமாக ஜீரணம் ஆயிரும், கேன்சர் வராது. இது லேபுக்கு போய் டெஸ்ட் பண்ணி வந்தது. இந்த இது நேரடியாகவே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு போய் டெஸ்ட் பண்ணி வந்தது. இது நல்லா சாப்பிடலாம். விதை இந்த விதை இதுக்குள்ள இருக்கிற விதை ടെസ്റ്റ് പണി ടെസ്റ്റിന് കൊണ്ടുപോകും. ഗവൺമെന്റിന്റെ ടെസ്റ്റ് ടെസ്റ്റ് കഴിഞ്ഞിട്ട് ഇങ്ങോട്ട് ഇവിടേക്ക് തന്നെ വേണം. അല്ല ഒരു കുറച്ച് എണ്ണ കൊണ്ടുപോകുള്ളൂ. ഒരു വിത இருக்குல்ல, அந்த விதை வந்து கேன்சருக்கு நல்லது. விதை மட்டும் சாப்பிட்டாலும் நல்லது அப்படின்னு சொல்லி இந்த விதை மட்டும் சாப்பிடுறாங்க. മരുന്ന് സ്പ്രേ ചെയ്യില്ല. അല്ല അതാണ് ജ്യൂസ്. അത് ഒഴിവാക്കരുതെന്ന്. അത് കഴിക്കണം. அங்கிட்டு மகாராஷ்டிராவுக்கு அங்கிட்டு இந்த விதையை மட்டும் எடுத்து பேக் பண்ணி காய வச்சு பேக் பண்ணி விற்கிறாங்க. இது உடம்புக்கு நல்லது. நம்ம வந்து இங்கன்னா அப்படியே நேரடியாக வாங்கி சாப்பிட்றோம். நம்ம வந்து சாப்பாடு கூட இன்னும் சாப்பிட்றது இல்லை. இதை மட்டும் சாப்பிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே நல்லது. நம்மளாம் வெத்தலை பாக்கெல்லாம் போடுறோம். நம்மளுக்கு கேன்சரா வந்துகிட்டு இருக்கு பாருங்க. தினாம வெத்தலை பாக்கெல்லாம் போடுறோம் வேலை செய்யறதுனால. சாப்பாடு ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா 100 ரூபா, 3 கிலோ வாங்கினீங்கன்னா 50 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 250 ரூபா கொடுக்குறோம். வேலை செய்யறவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி ஓனருக்கு நம்ம கணக்கு காட்டணும். நம்மள பத்தி விட்டுருவாங்க, போங்க வீட்டுக்கு போங்க, வேலைக்கு வராதுன்னு சொல்லி பத்தி விட்டுருவாங்க. அப்படி இருந்து உங்களுக்கு தண்ணி நம்மளுக்கு தண்ணி அடிக்குது வெயில்ல வேலை செய்யறாங்களே அவங்களுக்கெல்லாம் தண்ணி வேணும்ல, தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறோம். வேணுமானா അപ്പൊ 3 കിലോ വെച്ചിട്ടേ തപ്പ് ഇല്ലയാ. 3 കിലോ വെച്ചടിക്കാം. ഇത് നല്ല സാധനം. 3 കിലോ ഒക്കെ നമ്മൾ കൊണ്ടുപോയി ഞാനിപ്പോ എന്തൊക്കെ 1 കിലോ ഒക്കെ എന്താവും. അതെ, അപ്പൊ 50 രൂപ നമുക്ക് റിഡക്ഷൻ കിട്ടും. ದೊಡ್ಡ ಕ್ಲಾಸ್ ದೊಡ್ಡ ಕ್ಲಾಸ್ ഇത് നമ്മളെ കൂടെ ചേർന്ന എല്ലാം ഭാഗ്യം. ഫ്ലാക്കാർഡായിട്ട് നിൽക്കുന്ന നമുക്ക് 3 കിലോ വാങ്ങല്ലേ. അതെവിടെ എങ്ക പക്കത്തില അവിടെ 3 കിലോ ഇത് 3 കിലോ എവിടാ അപ്പൊ നമ്മുടെ നാട്ടിലെങ്ങനെയാ 100 രൂപയ്ക്ക് മുന്തിരി വിൽക്കാൻ പറ്റുന്നത്? അതാ ഞാൻ ചോദിക്കുന്നത്. இங்க வந்து எப்படின்னா ஃப்ரைடே வந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்க யூஸ் பண்ணது ஒரு 1 வீக் பிஃபோரா வந்துருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் இல்ல அவங்க வந்து செகண்ட் தேர்ட் இருக்குல்ல, தேர்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி மேடிச்சுட்டு வந்து பாக்ஸில் ஆக்கி ഡേയ്സ് തീരുമാനാക്കുന്നു. 2 ബോക്സ് വാങ്ങും. 250 2 ബോക്സ് ഡിവൈഡ് ചെയ്യാൻ എനിക്ക് 1 കിലോ തന്നാൽ മതി. എന്റെ പൈസ റേറ്റ് தான் கொடுக்குறோம். 85 ഞാൻ വേണമെങ്കിൽ எப்படின்னா
240 ഇത് ഈ മരുന്ന് അടിക്കേണ്ടത് പറഞ്ഞ വെറുതെ 15 rupees ഇവിടുന്ന് മരുന്ന് 255 വരും. ഇത് എന്താ ഞാൻ പറയട്ടെ മാഷെ ഇപ്പോഴും പറയില്ല. உங்களுக்கு സാധാരണ മുന്തിരി വെച്ച് കഴിഞ്ഞാല് മുന്തിരിന്റെ മുകളിൽ ഉറുമ്പും പൊടിയല്ല ഉറുമ്പും ഈച്ചയൊക്കെ വരും. നിങ്ങളെ മാർക്കറ്റിൽ കിട്ടുന്ന വരില്ല. അതിന് മുകളിൽ സാധനം വരുന്നില്ല. ഫോട്ടോ ഉണ്ടാവും. എന്തോ പറയുന്നു അങ്ങോട്ടല്ലേ ഇവിടെ പോര് സാറേ ഇവിടെ പോര് നോക്ക് ഇവിടെ പോര്.